பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நாம் ஒரு புது சிருஷ்டியாக மாறிவிடுகிறோம். நமக்குள் இருக்கிற பழைய சுபாவங்கள், பழைய குணநலன்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி ஒரு புதிய மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய பழைய சுபாவங்களை எல்லாம் விட்டு ஒரு புதிய மனிதனாக இருக்க வேண்டும், ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்க வேண்டும் என்று சொன்னது போல, இன்றைக்கு இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து நம்முடைய பழைய சுபாவங்களையும் பழைய செய்களையும் அழித்துவிட்டு நாம் ஒரு புதிய சிருஷ்டியாக, ஒரு புதிய மனுஷனாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. இயேசு கிறிஸ்து எரியோவுக்கு சென்ற பொழுது அங்கே பிறவி குருடன் பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். திரளான ஜனங்கள் நடக்கும் சத்தத்தை கேட்டு இயேசு அந்த வழியாக போகிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டு, இவன் இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். உடனே அங்கு இருந்தவர்கள் எல்லாரும் அவனை அதட்டினார்கள். ஆனாலும் இவன் இன்னும் அதிகமாக இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். உடனே இயேசு அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அந்த பர்த்திமேயு குருடன் பாருங்கள், அதுவரைக்கும் பிச்சை எடுத்தவன் அதுக்கு பிறகு இனி நான் பிச்சை எடுக்க தேவையில்லை, இனி நான் குருடனாகவும் இருக்க தேவையில்லை என்று அவன் மிகுந்த ஆழ்ந்த சந்தோஷத்தோடு கூட அவன் விசுவாசித்து அவன் அந்த உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து தன்னுடைய வஸ்திரத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவன் இயேசுவுடன் சென்று அவருக்காக சேவை செய்தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பர்த்திமேயு குருடனுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்த உடனே அவனுக்குள்ள அந்த விசுவாசம் என்னென்னா, நான் சுகமடைந்து விட்டேன், இனி எனக்கு பிச்சை எடுக்க தேவையில்லை, நான் இப்போ புது சிருஷ்டி என்று சொல்லி அந்த பிச்சை எடுக்கிற சுபாவத்தை விட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தான். இதே போலவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பழைய சுபாவம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நம்முடைய பழைய சுபாவம் எல்லாம் நம்மை விட்டு விலகி ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய சிருஷ்டியாக நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் கவனமாக நம்முடைய பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் அதை எல்லாவற்றையும் விட்டு நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் வாழ நம்ம தேவன் இன்றைக்கு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அநேக தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள் பழைய சுபாவங்களை மாற முடியாமல் இன்றைக்கும் ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று சொல்லியும் நம்முடைய பழைய சுபாவங்கள் நமக்குள் இருக்குமானால் நம்ம சரியான ஒரு ரட்சிப்பு நமக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மாம்ச சுபாவங்களை, செய்கைகளை நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கு அழித்துவிட்டு ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய சிருஷ்டியாக நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் தெரிந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் இயேசுவுக்காக வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த சந்ததியாக நம்மை அவருக்கு என்று சொந்த ஜனமாக அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். எனவே நம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ, தூய்மையாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். பழைய சுபாவங்களை விட்டு புதிய மனுஷனாய் மாறுவோம். பழைய எண்ணங்கள், பழைய குணங்கள் நம்மளை விட்டு விலக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் புது சிருஷ்டியாக, புதிய மனுஷனாய் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியம் செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்ற வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள் வாழ, பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் அழிக்கப்பட்டு ஒரு புதிய சிருஷ்டியாக, புதிய மனுஷனாக இருக்க உதவி செய்கிறாங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமேன். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.